வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்றைக்கி நம்ம வெரைட்டி சமையலில் பார்க்க போகிற டிஷ்ஷு தவா புலாவு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தவா புலாவ் நான் இந்த பேனில் தான் பண்ணுறேன். மோஸ்ட்லி ரோட் சைடில் பெரிய தவா வச்சுருப்பாங்க, அதில் புலாவ் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேன்லேயே பண்ணலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு ஆனியன் பொடியாக நறுக்கினது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கேப்சிகம் எடுத்துக்கேன். ஒரு ஆஃப் கேப்சிகம் அதை ஆட் பண்ணிக்கோங்க, பொடியாக நறுக்கினது. இப்போ இது கூடயே நான் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்துக்கு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நம்மளுக்கு நல்லா மேஷ் ஆகணும். இந்த தக்காளி மேஷ் ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகிருக்கு. இப்போ இது கூட பச்சை பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருக்கேன். இது 2 ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 உருளைக்கிழங்கும் ஒரு 1/2 கப் பட்டாணியும் எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர் ஒரு 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன். இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பொட்டேட்டோவை கூட இந்த உருளைக்கிழங்கை கூட கொஞ்சம் நல்லா இப்படி குட்டி விடுங்க. இப்போ இது கூட ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி டொமேட்டோ வதங்கும் போதவே சால்ட் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த சால்ட்டே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இந்த ஆயில் ஸ்ப்ளிட் ஆகி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணலாம். கொஞ்சம் 2 மினிட்ஸ் நம்ம கவர் பண்ணி குக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஸ்ப்ளிட் ஆகி வந்துருக்கு. இப்போ இது கூட நான் 1 கப் ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட தவா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இதை லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது ப்ராசஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்டி. நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு மீந்து போனால் கூட லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி நீங்கள் தவா புலாவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னியோட டவா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண லேட்டஸ்ட்டான வீடியோஸ் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.